எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பாரதியாரோ நம்ம போன வீடியோவில் பாரதியாரோட ஆத்திச்சூடி பார்த்தோம். பாரதியாரோட ஆத்திச்சூடியோட அர்த்தம் என்னன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. புதிய ஆத்திச்சூடியோட அர்த்தம் என்னன்னு பார்க்க போகிறோம். அச்சம் தவிர அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? யாருக்காகவும் எப்பவும் பயப்படக்கூடாது. சரியா? அடுத்த வரி பார்க்கலாம் வாங்க. அன்னை தவறேல். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்கும்போது தைரியமாக போய் தட்டிக்கணும். ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணுக்கிட்ட பேட் பாயாக நடந்துக்கிறோம். அப்போ நம்ம ஒரு ஆண் மகனா ஆம்பளையாக போய் தட்டி கேட்கணும். அவன்கிட்ட கத்தி என்ன இருக்கலாம், தைரியமாக போய் ஒரு ஆம்பளையா போய் தட்டி கேளுங்க. திருடெல்லாம் இந்த மாதிரி உங்கள் கண்ணில் பட்டானா போலீஸ்கிட்ட சொல்லி அவனை ஜெல்ல போட்டுருங்க, இல்லைன்னா தட்டி கேளுங்க. இப்படி என்ன பண்ணுங்க. சரியா? பாரதியாரோட அடுத்த வரி. இளைத்தல் நிகழ்ச்சி. தோல்வி வந்தா நம்ம தொடர்ந்து போராடணும், நிற்காம. அதுவும் ஒருத்தன் நம்மளை தோக்கடிச்சுட்டா நம்ம போய் மூளையில் உக்காந்துக்கலாமா? உக்காரக்கூடாது, தொடர்ந்து போராடணும். சரியா? தோல்வியில் துவந்து போய் மூளையில் போய் உக்காந்துக்கிட்டா அது பெரிய இகழ்ச்சியாக தரும் நம்மளுக்கு. அதனால நம்ம தொடர்ந்து போராடணும் வெற்றிக்காக. பாரதியாரோட அடுத்த வரி. ஈகை திறன். கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும். சரியா? கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு தண்ணி, பொருள் எல்லாம் தரலாம். சரியா? கஷ்டப்படுறவங்களுக்கான, கஷ்டப்படாதவங்களுக்கு தரக்கூடாது. பட்னியால் இறந்து போகிறவங்களுக்கு தரலாம். அவங்க பட்னியால் வாழ்கிறாங்க. இப்போ நம்ம விவசாயி குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால் நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடெல்லாம் தரும். கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம நிறைய உதவிகள் செய்யலாம். சரியா? பாரதியாரோட அடுத்த வரி. உடனே உறுதி செய். அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்ப வீரமாக வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளை யாராலையும் தோக்கடிக்க முடியாது, ஆரோக்கியமாக இருக்கலாம். பாரதியாரோட அடுத்த வரி. உண்மையை விரும்பு. அப்படின்னா என்னன்னா, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். ஆரோக்கியம் இல்லாத உணவை நம்ம சாப்பிடவே கூடாது. நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட ஆசை கொள்ளணும். அப்போதான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். பாரதியாரோட அடுத்த வரி. இன்னும் ஒரு உயர்வு. அப்படின்னா என்னன்னா, உயர்வான எண்ணத்தை நம்ம கொள்ளணும். நம்ம சாதிக்கிறது வானாலும் இருக்குது. அதனால் அதை விட்டுட்டு நம்ம கீழ்த்தனமான எண்ணத்தை எடுத்துக்க கூடாது.
பாரதியாரோட அடுத்த வரி. ஏறுபோல் நட. ஏறுபோல் நடனா நல்லா வீரமா நிமிந்து எருது மாதிரி நடக்கும். வீரமா நம்ம நடையிலேயே வீரம் தெரிக்கணும். அந்த வீரத்துள்ளையே பாசம் அன்பு எல்லாருக்கும். அதை விட்டுட்டு நம்ம கூனி குறுகி நம்ம நடக்கக்கூடாது. வீரமா நிமிர்ந்து நடக்கணும். அதுதான் வீரனுக்கு அழகு. அடுத்த வரி. ஐம்பொறியாட்சிகோல். ஐம்பொறியாட்சிகோல்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, கை. இதுதான் 5 புலன்கள். இதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அது சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. நம்ம சொல்கிறது தான் அது கேட்கணும். சரியா? அதான் அது சொல்கிறத நம்ம மறந்து கேட்டுட்டோன்னா நம்ம சிம்பி தான். நம்ம காலி. அதனால் ஐம்புலன்களையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம உயரத்துக்கு போவோம். அடுத்த வரி. ஒற்றுமை வலிமைனா நம்ம கூட்டத்துக்குள்ள நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டோன்னா நம்ம எதிரிங்க நம்மளை ஈஸியாக சாய்ச்சிட்டு போயிடுவான். அதனால் நம்ம ஒற்றுமையாக இருக்கலாம். வரி. ஒய்தல் ஒழி அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேயே ஜெயிச்சுட்டோன்ட்டு சோர்ந்து போய் படுக்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து ஜெயிக்க பார்க்கணும். சரியா? அதை விட்டுட்டு நம்ம தூங்கக்கூடாது கம்முன்னு. சரியா? நம்ம ஜெயிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கும். வானங்கா மாதிரி அதை நம்ம தாண்டி போயிட்டா நம்ம வெற்றி அடைஞ்சிடுவோம். அப்போ நம்ம தூங்கலாம். அடுத்த வரி. அவ்வளோதான் குறைனா என்ன தெரியுமா? மாத்திரை மருந்து நிறைய எடுத்துக்கக்கூடாது. மாத்திரை மருந்து எடுத்துக்கிறதெல்லாம் குறைச்சிக்கணும். சரியா? அதை விட்டுட்டு நம்ம மாத்திரை மருந்து நிறைய சாப்பிட்டோன்னா நம்ம வீக்காகிக்கிட்டே போவோம். அதுக்கு பதிலாக உணவையே மருந்தாக எடுத்துக்கலாம். சரியா? அப்புறம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நல்லா. இப்போ பாருங்கள், நாங்கள் பாலில் மஞ்சாத்தூளை போட்டு குடிக்கிறோம் தினமும். அதனால் நாங்கள் உணவையே மருந்தாக எடுத்துக்கிறோம். நீங்களும் உணவையே மருந்தாக எடுத்துக்கோங்க. எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோவை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கேன். நானும் சந்தோஷமாக இருக்கேன். பாய்.